சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மும்மொழி திட்டம் இங்கே கிடையாது, இருமொழிதான் தமிழும் ஆங்கிலமும் என்று அவர் சொல்லிவிட்டு இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எவர் துறைத்தனத்துக்கு வந்தாலும் சரி, இந்த மூன்றில் எதையும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார். இந்தியை திணிப்போம் என்ற மூர்க்கத்தனமான வெறியோடு நாங்கள் முத்தமிழ் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 4918 கோடி ரூபாய் தரமாட்டோம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தரமாட்டோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரமாட்டோம். நீங்கள் என்ன டெல்லி பாதுஷாக்கள், எஜமானர்கள், நாங்கள் கொத்தடிமைகளா? தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே, அந்த வரையறையை எதிர்த்து களமமைக்க நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது, கர்நாடகம் ஒலிக்கிறது, ஆந்திரம் ஒலிக்கிறது, தெலுங்கானா ஒலிக்கிறது என்றார். 15வது வயதில் இளைஞர் திமுக கோபாலபுரம் என்று ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா அவர்களே அதில் வந்து உரையாற்ற வைத்த சாமர்த்தியமும் ஆற்றலும் நம்முடைய முதல்வருக்கு உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வழியிலேயே இன்றைக்கு முதலமைச்சராகி இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களை பற்றி கலைஞர் சொன்னது உழைப்பு, 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 உழைப்பின் மறுபெயர் தான் ஸ்டாலின். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிரான்சிஸ் டே என்ற கட்டிட கலைஞர் 25 கட்டிட விற்பனர்களை வெளிநாடுகளில் இருந்து உடன் அழைத்து வந்து கூவம், ஆற்றோரம், கடல் அலைகள் தாளாட்டுகிற இடத்தில் ஒரு பண்டகசாலை அமைத்து அதை சுற்றிலும் கோட்டை சுவர்களை, மதில் சுவர்களை எழுப்பி அந்த நாள் ஜார்ஜ் மன்னருடைய நாள் என்பதால் அதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் வைத்து அது 1640 மார்ச் 1 இன்றைக்கு இந்த முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரருக்கும் பிறந்த நாள் 1953 மார்ச் 1 ஆகும். எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது! அவருடைய பிறந்த நாள் விழாவினை இந்த மாநிலம் மட்டுமல்ல, உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிற நிலை உருவாகி இருக்கிறது. சுருக்கமாகவே நான் பேசி முடிக்கிறேன். மாசு வருவதற்கு முன்பே 15வது வயதில் இளைஞர் திமுக கோபாலபுரம் என்று ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா அவர்களே அதில் வந்து உரையாற்ற வைத்த சாமர்த்தியமும் ஆற்றலும் நம்முடைய முதல்வருக்கு உண்டு. அதன் பிறகு 1980 ஜூலை 20 நான்மாட கூடலாம் மதுரையில் மேங்காட்டு பொட்டலில் ஜான்சிராணி பூங்காவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகே டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே இளைஞரணி தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதிலிருந்து 2 ஆண்டுகள் கழித்து காவிரி கரையில் திருச்சி மாநகரில் 1982 ஜூலை 31 ஆகஸ்ட் 1 தேதிகளில் இளைஞரணி கூட்டம் அங்கே நடைபெற்று அதில் நமது சகோதரர் இன்றைய முதல்வர் அவர்கள் இளைஞரணியின் நிர்வாகியாக அவர் அறிவிக்கப்பட்டார். 89 தேசிய முன்னணி, சரித்திரம் படைத்த முன்னணி, அது சென்னையிலே தொடங்கப்பட்டது. அது தலைவர் கலைஞருடைய முயற்சியால், மாறனுடைய முயற்சியால். அப்பொழுது அண்ணா சாலையிலே அணிவகுப்பு நடந்தது. அந்த அணிவகுப்பை நடத்தியவர் இளைஞரணியினுடைய தலைவர் நம்முடைய இன்றைய முதல்வர். நேதாஜி படை வீரர்கள் வருவது போல சீருடை அணிந்த இளைஞர்கள் 1000 அங்கே அவர்கள் நடந்து வந்த அணிவகுப்பை பார்த்து வேற்று மாநில தலைவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள்.
அந்த வரலாற்றை சொந்தமாக கொண்ட அவர்தான் 1976 ஜனவரி திங்கள் இறுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று அண்ணன் கலைஞர் கேட்டார். உங்களை அல்ல, உங்கள் புதல்வர் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர் இங்கு ஊரில் இல்லை, அவர் வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் சொல்லுகிறேன், வந்து கைது செய்து கொண்டு போங்கள் என்றார். மறுநாள் நம்முடைய தளபதி வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறைக்கு கலைஞர் அவர்களே தொலைபேசியிலே அழைத்து வாருங்கள், கைது செய்து கொண்டு போக வாருங்கள் என்றார். காவல்துறையினர் வந்தார்கள். நெஞ்சமெல்லாம் பூரிக்க பொங்கி வருகிற வேதனைகளை எல்லாம் மூலையிலே அடக்கிக் கொண்டு அண்ணனவர்களும் தயாளம்மாள் அவர்களும் குடும்பத்தினரும் கூடியிருந்து வழியனுப்ப சிறைக்கு கொண்டு போனார்கள், மத்திய சிறைச்சாலைக்கு. அந்த மத்திய சிறைச்சாலையிலே இரவு சூழ்ந்த வேளையில் பூட்ஸ் சத்தம் என்று கேட்டது. ஒரு பட்டாளமே இங்கே புகுந்தது. எங்கே இருக்கிறான் ஸ்டாலின் என்று தேடியது. அவர் அங்கு வந்து நின்றார். குண்டாந்தடியாலே அவரை அடித்தார்கள். இந்த மெலிந்த உடம்பு மன வலிமை காரணமாக அதை தாங்கிக் கொண்டது. 4-5 அடிகள் தான் விழுந்திருக்கும். அதற்குள் வேங்கையை போல் உள்ளே பாய்ந்தார் சிட்டி பாபு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டி பாபு, சிங்கமரவன் சிட்டி பாபு. அத்தனை அடிகளையும் தானே தாங்கிக் கொண்டார். தாக்குதலுக்கு பின்னர் அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட வேண்டிய நிலைமை வந்து அந்த சிறையிலேயே சிட்டி பாபு மாண்டு போனார். ஆக சித்திரவதைகளை தாங்கி, சிறைச்சாலை வாசங்களை தாங்கி, இளைஞர் கூட்டத்தை நாடெங்கும் திரட்டி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வழியிலேயே இன்றைக்கு முதலமைச்சராகி இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களை பற்றி கலைஞர் சொன்னது உழைப்பு, 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 உழைப்பின் மறுபெயர் தான் ஸ்டாலின் என்று சொன்னார். அதை 100க்கு 100 எல்லோரும் ஆமோதிப்பார்கள். இன்றும் அப்படித்தான் உழைக்கிறார். இனியும் அவர் அப்படித்தான் உழைப்பார். உயர்ந்த சிகரங்களுக்கு சென்றவர்கள், கீர்த்தி பெற்றவர்கள் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்று லாங்ஃபெல்லோ என்கின்ற ஆங்கில கவிஞன் அழகாக சொன்னான். The heights by great men reached and kept were not attained by sudden flight. When their companions slept, they were toiling in the night. உயர்ந்த சிகரங்களுக்கு மேலே சென்றிருக்கிறார்களே அந்த தலைவர்கள் எல்லாம் திடீரென்று அவர்கள் ஒரு மின்னல் வேகத்திலே அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை. அவர்கள் சகாக்கள் தூங்குகிற வேளையிலும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள், விழித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அதற்கு அடையாளம் தான் நம்முடைய முதலமைச்சர். யார் தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார். அந்த உழைப்பும் விழிப்பும் தமிழகத்தை காத்திருக்கிற வேளையில் கடைசியாக டிசம்பர் 2ஆம் தேதி 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைய கலைவாணர் அரங்கம், அன்றைய பாலர் அரங்கத்திலே பேசுகிற பொழுது புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் அவரை கொத்திக் கொண்டிருந்த போது அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அரங்கத்திலும் வெளியிலும் இருந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவர் குரல் எழுந்தவுடனேயே கண்ணீர் விட்டார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், மருத்துவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது, உடல் நலனுக்கு நல்லதல்ல என்று சொன்னபோது என் மண்ணுக்கு, தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற அந்த விழாவை கூட பார்க்காவிட்டால் இந்த உடம்பு இருந்து என்ன பயன், இந்த உயிர் இருந்து என்ன பயன் என்று சொல்லி அங்கே பேசிய போது அனைத்து தோழர்களுடைய கண்களும் குளமாயின. அப்பொழுது ஒன்றை சொன்னார், நமக்காக சொன்னார், வருங்கால தலைமுறைகளுக்காக சொன்னார், உங்கள் பேர பிள்ளைகளுக்காக சொன்னார். அண்ணா சொன்னது, என்னுடைய ஆட்சியில், எங்களுடைய ஆட்சியில் 3 சாதனைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 1, இந்த தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். 2, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி இருக்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு மும்மொழி திட்டம் இங்கே கிடையாது, இருமொழிதான்
தமிழும் ஆங்கிலமும் என்று அவர் சொல்லிவிட்டு இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எவர் துறைத்தனத்துக்கு வந்தாலும் சரி, இந்த மூன்றில் எதையும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார். இங்கே அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரை பற்றி ஐநா மன்றத்தினுடைய யுனெஸ்கோ ப்ராஃபட் ஆஃப் த நியூ ஏஜ், புது யுகத்தின் தீர்க்கதரிசி, சாக்ரட்டிஸ் ஆஃப் ஏசியா, ஆசிய கண்டத்தினுடைய சாக்ரட்டிஸ், சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியின் காவலர், ஆர்ச் எனிமி ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கைகளின் பரம எதிரி என்று பாராட்டி போற்றிய அந்த பெரியாருடைய இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அரணாக பக்கத்திலே இருக்கிற அண்ணன் வீரமணி அவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். லட்சோப லட்சம் தொண்டர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். நான் இந்த இயக்கத்தை அழிப்போம், ஒழிப்போம், அறிவாலயத்தை தகர்ப்போம் என்று சொல்லுகிற வைத்தியக்காரர்களுக்கு சொல்வேன், உயிர்களை கொடுத்து இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது. ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கொடுக்கப்பட்ட உயிர்களால் வார்ப்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆலந்தூர் சின்னான், மயிலாடி மாரியப்பன், தாளமுத்து நடராஜன், நெல்லிக்குப்பம் மஜீத், பண்ணை பாண்டியன், சென்னை முகைதீன் பிச்சை, சிதம்பரம், ஆலங்குடி சிதம்பரம், நெடுஞ்சேரி ராமநாதன், நாகர்கோவில் கிட்டு, பிரதாபச்சந்திரன், இவர்கள் கொடுத்த உயிர்கள் எல்லாம் இன்றைக்கும் கல்லறை குயில்களாக, காவல் காக்கும் தெய்வங்களாக இந்த இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்ல வேண்டிய நேரம். புதிய இளைஞர்களுக்கு பல வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்திய ராணுவத்தின் இயந்திர துப்பாக்கிகளை அண்ணாவின் குரலால் எதிர்த்து மார்பு காட்டி நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், தமிழ் பற்று கொண்ட வாலிபர்கள். எல்லை காக்க வேண்டிய ராணுவம் இங்கே வந்தது. ஆரணியில், பொள்ளாச்சியில், திருப்பூரில், திருச்செங்கோட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்தது. பிணங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே பள்ளம் தோண்டி அந்த பிணங்களை எல்லாம் அதிலே போட்டு பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்தது இந்திய ராணுவம். அத்தனை தியாகங்களையும் செய்ததன் காரணமாக வெடித்தது மொழி புரட்சி, ரத்தம் பொங்கியது. பிப்ரவரி 16ஆம் தேதி இருட்டியதற்கு பிறகு இரவு நேரத்திலே காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். சரி, இப்பொழுதே சரி, புறப்படுகிறேன். அவர் நெஞ்சு வலிக்கிறது என்று வீட்டிலே சொன்னார். அவர்களிடம் சொல்லவில்லை. ஆனால் நெஞ்சு வலிக்க அவரை ஒரு வேனிலே, போலீஸ் வேனிலே ஏற்றிக்கொண்டு திருச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி அந்த சிறைச்சாலையிலே கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு திரும்ப மதுரை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அங்கே சிறிது நேரம் வைத்துவிட்டு அங்கிருந்து பொருளையாற்றங்கரையிலே பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு வந்து அவரை அடைத்தார்கள். அறிஞர் அண்ணா அவரை பார்க்க வந்தார். பார்த்துவிட்டு சொன்னார், என் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா, உங்கள் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா என்று தம்பி கேட்கவில்லை. தர்மபுரி இடைத்தேர்தல் வேலைகள் எப்படி இருக்கின்றது என்றுதான் கேட்டார். நான் வெளியே வந்து சிறை முகப்பை பார்த்தேன். தன்னை வெல்வான், தரணியை வெல்வான் என்று எழுதி போட்டிருந்தது. அந்த தன்னை வெல்வான் என்பதற்கு இலக்கணம் தான் இங்கே இருக்கிற தம்பி கருணாநிதி என்று அண்ணா அவர்கள் எழுதினார்கள். இன்றைக்கு எல்லா விதத்திலும் சூழ்ந்து வருகிற அபாயங்கள், நெருக்கடிகள் முத்தரசன் சொன்னதை போல தமிழகத்தை வளைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியை திணிப்போம் என்ற மூர்க்கத்தனமான வெறியோடு நாங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 4,918 கோடி ரூபாய் தரமாட்டோம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தரமாட்டோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரமாட்டோம். நீங்கள் என்ன டெல்லி பாதுஷாக்கள், எஜமானர்கள், நாங்கள் கொத்தடிமைகளா? நல்ல உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில்
பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்தில் 3 மாதத்துக்கு முன்னால் இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ கூட்டமும் ஒரு மாநாடு போட்டது. அந்த மாநாட்டிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் 32 பக்கத்தில். அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது, எழுத்திலோ பேச்சிலோ இந்தியா இடம்பெறக்கூடாது, பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். தலைநகர் டெல்லியாக இருக்காது, அது வாரணாசிக்கு மாற்றப்படும். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை இனி கிடையாது. தமிழும் எந்த மொழியும் இங்கே வர முடியாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும். இது அவர்களுடைய பிரகடனம் அலட்சியப்படுத்துவதற்கல்ல, அந்த உள்நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள். தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே, அந்த வரையறையை எதிர்த்து களமமைக்க நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது, கர்நாடகம் ஒலிக்கிறது, ஆந்திரம் ஒலிக்கிறது, தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் எந்த திராவிட நாடு கனவு கண்டோமோ அந்த திராவிட பூமி இங்கே விழித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒன்று சேர்த்து அதற்கு தலைமை தாங்குகின்ற சகல தகுதிகளும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னணியின் மூலமாக இந்த தொகுதி வரையறை என்பது 71ஆம் ஆண்டிலே எதை பின்பற்றினீர்களோ அதே இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை தேடி 48, எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டத்தில் இருப்பதை செயல்படுவோம் ஆக்கியது. கடைசியாக முதலமைச்சர் மருந்தகங்கள் அதையும் அறிவித்து விட்டார். ஆகவே இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நின் கொற்றம் நீடிக்க வேண்டும், உன் அரசு நீடிக்க வேண்டும், 26 36 அதையும் கடந்து நீடிக்க வேண்டும். வாழ்க, நலமெல்லாம் பெற்று வாழ்க, 100 ஆண்டு கடந்து வாழ்க. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க வாழியவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.